ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பரமக்குடி உலகநாதபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த தொண்டர்கள் பலரும் பலாப்பழத்தை தலையில் சுமந்து கோஷமிட்டபடியே வந்தது நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மாரிமுத்து இணைகிறார். வணக்கம் மாரிமுத்து, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தொண்டர்கள் பலாப்பழத்துடன் வருகை தந்திருந்தனர். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலாப்பழம் சின்னத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். பரமக்குடியில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பலாப்பழத்துடன் வந்திருந்தனர். ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்க பலாப்பழத்துடன் வந்ததால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெறும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போல் பரமக்குடி அருகே பாத்திமுக சேர்ந்த ஏராளமானோர் பலாப்பழத்துடன் வருகை இருந்தனர். தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள் முழுவதும் தொண்டர்கள் பலாப்பழத்துடன் சுற்றி வந்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தொண்டர்கள் பலாப்பழத்தை வழங்கி சின்னத்தை வரவேற்றனர். நன்றி ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.